அற்புத அடையாளங்களோடு இயேசுவின் நற்செய்தியை சொன்னாலே போதுமே, சாதி தானாகவே ஒழிந்துவிடுமே, சாதி மறுப்பு இயக்கம் என்று ஒரு ஊழியம் தேவையில்லையே என்று பலரும் என்னிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு முறை மதுரை மாநகரில் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் ஒரு இளைஞர் அமர்ந்திருந்தார். அவரிடம் நற்செய்தி அறிவிப்பதற்காக, தம்பி உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர், என்னுடைய பழைய பெயர் டேனியல், இப்பொழுது ரமனுல்லா என்று மாற்றியிருக்கிறேன். நான் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறியிருக்கிறேன் என்றார். அவருடைய அந்த பதில் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பமா என்று கேட்டேன். உடனே அவர், இல்லை ஐயா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். அதில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன். இந்துவாக இருக்கும்போது சாதி துவேஷ கொடுமைகளை அனுபவித்திருக்கிறேன். அந்த அவமான சாக்கடையில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்தவர்கள் எங்கள் கிராமத்துக்கு ஊழியம் செய்ய வந்தார்கள். இயேசுவின் அன்பை பற்றி பேசினார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் நிந்தையை இயேசு கிறிஸ்து நீக்குவார் என்று அழகாக பிரசங்கித்தார்கள். இயேசுவின் அன்பை பற்றி அவர்கள் விளக்கி பேசிய போது, இயேசுவின் கொள்கைக்கு மாறினால் என் பிரச்சனைக்கு விடிவு காலம் உண்டாகும் என்று நம்பி அவர்களுடைய ஆலயத்துக்கு போனோம். ஆனால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களானதால் அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவதில்லை. ஆனால் நாங்கள் கொடுக்கும் காணிக்கையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்வார். அதில் அவருக்கு தீண்டாமையே கிடையாது. ஆக கிறிஸ்தவத்துக்கு வந்தாலும் என் துக்கம் சந்தோஷமாக மாறவில்லையே என்று விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இஸ்லாத்தை பற்றியும் சமூக சமத்துவத்தை பற்றியும் ஒரு நண்பர் என்னிடம் பேசினார். அவர் என்னை மூத்த இஸ்லாமிய அறிஞர் ஒருவரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்போது அவர்கள் என் வீட்டுக்கு வருகிறார்கள். நாங்கள் கொடுப்பதை உண்கிறார்கள். அவர்கள் தங்கள் நடு வீட்டில் என்னை அமர வைத்து உணவு பரிமாறுகின்றனர். இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். அன்புள்ளம் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதி உணர்வோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் அந்த பெந்தெகோஸ்தே பாஸ்டருக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்று தெரியாது என்று கூறுகிறீர்களா? அண்மையில் முனிசெல்வம் என்ற ஒரு அருமையான இந்து சகோதரனிடம் நான் தொலைபேசியில் பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. செங்கல்பட்டில் வாழும் அவர் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற இயக்கத்தில் தீவிரமாக செயலாற்றுகிறார். அவரிடம் நான் பேசும்போது, சகோதரரே, தீண்டாமையை ஒழிக்க முனைப்பாக இருக்கும் நீங்கள் தீண்டாமையை கற்பித்து நடைமுறைப்படுத்தும் இந்துத்துவாவில் இன்னும் ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். உடனே அவர், நான் கிறிஸ்தவத்துக்கு வந்தால் கிறிஸ்தவ தலித்தாகத்தான் என்னை கருதுவார்கள். தாழ்த்தப்பட்டவள் என்னும் பதவி என்னை விட்டு அகலப் போவதில்லை. இஸ்லாத்துக்கு போனால் அங்கு இஸ்லாமிய தலித்தாக இருப்பேன். மதமாற்றத்தால் எனக்கு என்ன பயன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதனால் தான் இந்துவாகவே தொடர்கிறேன் என்றார். உடனே நான் அவரிடம், பௌத்தத்துக்கு அம்பேத்கர் 10 லட்சம் தலித் இந்துக்களை அழைத்து சென்றாரே என்று கேட்டேன். அவர்கள் அங்கு பௌத்த தலித்தாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படத்தக்க ஒரு பதிலை கூறினார். மனதுக்கு வலி கொடுத்த இந்த உரையாடல் என் உயிர் இருக்கும் வரை நினைவில் இருக்கும் அளவுக்கு ஆழமாக என் மனதில் பதிந்து விட்டது. கிறிஸ்தவத்தை வெளியே இருப்போர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? நான் பிறந்து வளர்ந்த குமரி மாவட்டத்தில் உள்ள ஏறத்தாழ எல்லா பாஸ்டர்களும் சாதி பார்த்துதான் திருமணம் செய்கிறார்கள். இதில் பெந்தெகோஸ்தே பாஸ்டர்களும் விதிவிலக்கு அல்ல. அவர்கள் எல்லாரும் வேதத்தை வாசிக்காமலேயே பாஸ்டர் ஆகிவிட்டார்களா சகோதரர்களே? இந்துக்களுடைய ரட்சிப்புக்காக கதறி அழும் ஜெப வீரர்களும் சாதி என்னும் பேயால் பீடிக்கப்பட்டு தான் கிடக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அற்புத பெருவிழாக்களில் பேசும் பெரும்பான்மையான ஊழியர்களின் வீட்டு திருமணங்களில் சாதி அடிப்படையிலேயே நடந்துள்ளன. வேதாகம கல்லூரிகளில் போதிக்கும் விரிவுரையாளர்களானாலும், நோய் குணமாக்கும் வரம் படைத்த பராக்கிரமசாலிகளானாலும் பெரும்பான்மையானவர்கள் ஜாதி பிசாசுக்கு விலை போனவர்கள்தான். பல மணி நேரம் முழங்காலில் நின்று அந்நிய பாஷையில் பேசும் பக்திமான்களில் பெரும்பான்மையானவர்கள் திருமண நேரத்தில் எங்கள் சாதியில் பாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். இவர்களெல்லாம் இயேசுவை பற்றி கேள்விப்படவில்லையா? சிந்தித்து பாருங்கள். நாகர்கோயிலில் 42 வயதான ஒரு பாஸ்டருக்கு அவருடைய சாதியில் பெண் கிடைக்காததால் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவருக்கு பெண் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமா? அல்லது அவருக்கு சாதியம் என்பது கிறிஸ்தவத்துக்கு முரணானது என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அவர் இன்னும் ரட்சிப்பின் நற்செய்தியை கேள்விப்படாமலா துதி ஆராதனை நடத்துகிறார்?
திருநெல்வேலியில் உள்ள நாடார் என்ற சாதி உணர்வுடைய ஒரு சுவிசேஷ ஊழியக்காரர் ஒரு முறை என்னிடம் பேசும்போது, சென்னை பேராயத்தில் இதுவரை ஒரு முறை கூட நாடார் பேராயராக பதவியேற்றதில்லை. சென்னை கிறிஸ்தவர்களின் சாதி வரியை பார்த்தீர்களா அண்ணே என்றார். உடனே நான், திருநெல்வேலி பேராயத்தில் என்றாவது ஒரு முறையாவது தலித்துகள் பேராயராக பதவியேற்றிருக்கிறார்களா என்று கேட்டேன். சாதி உணர்வுடைய இந்த சுவிசேஷ ஊழியக்காரர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேள்விப்படவில்லையா மக்களே? யோசித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ ஆதி திராவிடர் என்னிடம் வந்து, அண்ணா, நாடார்கள் சாதி வரி பிடித்தவர்கள். என் பையனுக்கு ஒரு நாடாரிடம் போய் பெண் கேட்டால் தரமாட்டேன் என்கிறார் என்றார். உடனே நான், அவருக்கு வேத வசனம் தெரியாது, அவர் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர், அதனால்தான் அவர் சாதி உணர்வுடையவராக இருக்கிறார், அவரை விட்டு விடுங்கள். நீங்கள் அருந்ததியருக்கு பெண் கொடுக்க முடியுமா சகோதரரே என்று கேட்டேன். அருந்ததியருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் என்றார். உடனே நான் அவரிடம், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுக்கிறீர்கள். நீங்கள் அருந்ததியரிடம் விதைக்கும் வெறுப்பை நாடாரிடம் அறுவடை செய்கிறீர்கள் என்றேன். நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை மட்டும் செய்தாலே போதும், கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் மக்கள் தானாகவே கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வது சுவிசேஷகர் மட்டும் போதும், போதகர் தேவையில்லை என்று சொல்வது போல் உள்ளது. கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சமாகிய அன்பு நமக்குள் இருந்தால் பிறரை கீழ் சாதி என்றோ அந்நிய சாதி என்றோ புறக்கணிக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கிறிஸ்தவர்களை மற்ற கிறிஸ்தவர்கள் உடன் பிறந்த சகோதரர்களைப் போல கிறிஸ்தவ அன்போடு ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீட்டு உரிமை எங்களுக்கும் தர வேண்டும் என்று கிறிஸ்தவ தலித்துகள் கோரிக்கை வைத்திருக்க மாட்டார்களே? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாலே சாதி அகன்று விடுமானால் கிறிஸ்தவ நாடார் சங்கம், கிறிஸ்தவ வன்னியர் சங்கம், கிறிஸ்தவ பறையர் பேரவை, கிறிஸ்தவ வெள்ளாளர் சங்கம் என்றெல்லாம் தொடங்கியிருப்பார்களா? சாதி உணர்வுடைய இவர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை கேள்விப்படவில்லையானால் இவர்களுக்கு அல்லவா முதலில் இயேசுவை பற்றி கூற வேண்டும்? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டாலே சாதி தானாக அகன்றுவிடும் என்று கூறுகிறீர்களே. நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் உள்ள சபைகளில் எத்தனை சாதி மறுப்பு திருமணங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் அவை பெற்றோரின் சம்மதத்தோடு நடந்தவையா? 25 ஆண்டுகள் சீராட்டி பாதுகாத்து வளர்த்த பெற்றோரை புறக்கணித்து அவமதிப்பதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தரமா? பெற்றோருக்கு அடங்காத பிள்ளை என்னும் கெட்ட பெயரோடு இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். சாதியம் என்பது கிறிஸ்தவத்துக்கு புறம்பானது என்றும் அது கிறிஸ்துவின் அன்பு கொள்கைக்கு எதிரானது என்றும் எப்போதாவது போதகர்களாவது பாதிரியார்களாவது எங்காவது போதித்திருக்கிறார்களா? அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி, சாதி மறுப்பு என்ற அந்த கொள்கையை பற்றி எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? அவர்கள் கேள்விப்படாத சாதி மறுப்பு கொள்கையை எப்படி கடைபிடிப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள் மக்களே.